السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. آمنا بالله صدق الله المولانا العليم. ஆடும் மலர்களிலும் அதை பாயும் கடல்களிலும் கூவும் குயில்களின் குரல்களிலும் கேட்க செய்கின்ற ஏழு வல்லமையான அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும். முல்லையாம் காற்றிலே வீசும் தென்றலை போல் நல்நிலையில் மனப்பரப்பும் நற்கோமான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தாலும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து இருக்கட்டுமாக என்று கூறி, இன்றைய தினம் யௌமுல் ஜும்ஆ, இந்த ஜும்ஆ தினத்தன்று முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி பேசுவதற்கு ஆசிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எண்ணற்ற உயிரினங்களை படைத்து அருள் பாலிக்கின்றான். அனைத்து உயிரினங்களுக்கும் அவனே உணவும் வழங்குகின்றான். அனைத்து வஸ்துக்களும் எந்த மாதத்திலே படைக்கப்பட்டது என்றால் அது முஹர்ரம் மாதமாக இருக்கிறது. இந்த முஹர்ரம் மாதத்திற்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றன. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம். முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வுடைய மாதம். முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வுடைய மாதம். அவன் மற்ற மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் இல்லையா? எல்லா மாதம் நல்ல மாதம் தான். அல்லாஹ் தஆலா சிறப்பித்து கூறக்கூடிய விஷயங்கள்ல மாதங்கள்ல ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய மாதம் மாதம், அந்த மாதத்திலே நல்லவர்கள் அதிகமாக செய்யுங்க. இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கிறது, பல்வேறு விஷயங்கள் நிகழ்ந்திருக்கிறது. நம்முடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியிலே தூக்கி எறியப்பட்டு அவர்கள் இந்த பூமியிலே அழுது அல்லாஹ்விடத்திலே தௌபாவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் இந்த முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் நம்முடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார். நம்முடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வானலோகத்திற்கு உயர்த்தப்பட்ட நாளும் இந்த முஹர்ரம் மாதம் தான். நம்முடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நைல் நதியிலே கடந்து வந்து சலாமத்து பெற்ற மாதம் என்று சொன்னால் அது முஹர்ரம் மாதம். முஹர்ரம் மாதத்திலே பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. அவர்கள் ஆஷூரா என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் 10வது நாள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்டார்கள்.
மாதத்திலே பிடிக்கக்கூடிய அந்த வருடான நோம்புக்கு நிகரான இரண்டாவது அந்தஸ்தில் இருக்கக்கூடியது. அது அந்த நோம்பு என்னவென்று சொன்னால் அது முஹர்ரம் மாதத்திலே 10வது நாள் பிடிக்கக்கூடிய அந்த நோன்பாகவே இருக்கிறது. சஹாபா பெருமக்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கணவனே, இந்த முஹர்ரம் மாதத்திலே 10வது நாள் நீங்கள் நோன்பு நோக்க சொன்னார்கள். யூதர்களிடத்திலே பார்த்தார்கள், யூதர்களிடத்திலே இருந்தார்கள், அவர்கள் நோன்பு பிடிக்கின்றார்கள். முஹர்ரம் மாதம் 10வது நாள். அப்ப எனக்கு நீங்க என்ன நோன்பு பிடிச்சீங்க, என்ன விஷயம் அப்படின்னு யூதர்களிடத்திலே கேட்ட பொழுது அப்பொழுதுதான் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நைல் நதியை கடந்து சிரமத்து பெற்றதன் காரணமாக, அதனுடைய சிறப்பை நாங்கள் விளங்கியதன் காரணமாக, அதன் காரணமாக நாங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த நோன்பை நாங்கள் பிடித்தோம் என்று சொன்னார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்களுக்கு அவர்களை விட இவர்கள் நோன்பு பிடிப்பதை விட நாம் தான் அதற்கு முக்கியத்துவம் உடையவர்கள் என்று சொல்லி சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் நான் ஹயாத்தாக இருந்தால் அடுத்த வருஷம் நான் 9வது நோன்பையும் சேர்த்து பிடிப்பேன் என்று சொன்னார். அறிஞர் பெருமக்கள் பல்வேறு விளக்கங்களை சொல்லிட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதற்கிணங்க நோன்பு பிடிப்பதிலே 9வது நாளும் 10வது நாளும் ஆஷூராவுடைய நோன்பை பிடிக்க வேண்டும் என்று அறிஞர்கள் பல விளக்கங்கள் நமக்கு சொல்லி தருவார். அதற்கு ஆஷூரா என்று 10வது நாளுக்கு, தாசியா என்று 9வது நாளுக்கும் சொல்லப்படுகிறது. அந்த ஆஷூரா நாட்களிலே நாம் என்ன செய்யணும், நல்ல அமல்கள் அதிகமாக செய்யணும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய முன்னோர்கள் சாதிகள் முத்தகங்கள் எல்லோரும் இந்த ஆஷூரா நாட்களிலே நோன்பு பிடித்தவர்களாக இருந்திருக்கிறார். நம்முடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய அந்த கொடிய மிகப்பெரிய ஒரு அதாபிலிருந்து தப்பிக்கப்பட்ட சலாமத் பெற்ற நாடு என்று சொன்னால் அது முஹர்ரம் மாதமாகவே இருக்கிறது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வந்தது அந்த மாதமும் முஹர்ரம் மாதமாகவே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா வானத்தையும் படைத்தான், பூமியையும் படைத்தான். சமாவாத்தி வல்லதான வானத்தையும் பூமியையும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா படைத்தான். சமுதிரமான சூரியனையும் சந்திரனையும் இந்த மாதத்தில் முஹர்ரம் மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா படைத்தான். கலக்கல் ஜன்னத்தை சுவர்க்கத்தையும் இந்த மாதத்தில் தான் முஹர்ரம் மாதத்தில் தான் அல்லாஹ் படைத்தான். கலக்கல் மலாயிகத்துமார்களையும் அல்லாஹ் தஆலா இந்த முஹர்ரம் மாதத்திலே தான் அல்லாஹ் தஆலா படைத்தான். நம்முடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு பயானை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததும் அவர்கள் தௌபா செய்ததும் இந்த மாதத்திலே தான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த முஹர்ரம் மாதத்திலே ஆற்றக்கூடிய அனைத்து நல்ல அவர்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஹர்ரம் மாதம் நமக்கு புத்தாண்டு, இஸ்லாமியர்களுக்கு புத்தாண்டு, புதிய ஆண்டு. அந்த புத்த ஆண்டுல உங்களுடைய மனைவி மக்களுக்கு என்ன செய்யுங்க, நல்ல சாப்பாடு போய் சாப்பாடுனாக்கா சாதாரணமா எப்போதும் புரியாமல் தோணும் சாப்பிட அந்த நாள் இனிமையாக கொண்டாடுவதை, நல்ல ஆடைகளை பணி கொடுப்பதை மனைவி மக்களுக்கு அவர்களை சந்தோஷப்படுத்துவது, அவர்களுக்கு நல்ல ஒரு உணவானங்களை வாங்கி கொடுப்பது, அப்படி வாங்கி கொடுத்தால் அதுதான் தானா அந்த ஆண்டு உணவும், அந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு வருஷமும் அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்யும். அந்த நாள் நீங்க செழிப்பான முறையிலே என்று நான் சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே,
புத்தாண்டுனா தேவையா என்று சிலருக்கு கேட்பாங்க. புத்தாண்டு தேவையா தேவையில்லையா என்பது அது வேறு விஷயம். ஆனால் ஒரு மனித மக்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் புதிய ஆண்டு. அந்த புது ஆண்டை நம்ம என்ன செய்யணும்? வரவேற்கணும். அதற்கு பல்வேறு சான்றுகளும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது அடுக்கிக் கொண்டே போனான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தை 2 பேர் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேர் ஒரு நாள் என்ன செஞ்சாங்க? பெருநாள் வந்துருச்சு, நல்ல உருவானிங்க புத்தாடைங்க. அப்பொழுது பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய குழந்தைகளிடத்திலே பேசுவதற்கு எதுவும் சொல்ல முடியல, அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது யதார்த்தமான உலகிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமாவை வீட்டுக்கு வந்தாங்க. குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறாங்க. அப்போ என்ன விஷயம் கேட்கும்போது புத்தாடை எதுவும் ஆனாங்க. அப்பொழுது அல்லாஹ் இடத்தில் துஆ செஞ்சாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 ஆடையை கொண்டு வந்தார். 2 ஆடை. அந்த 2 ஆடையும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுக்காக கொண்டு வரப்பட்டது. அந்த 2 ஆடையில ஒரு ஆடையை ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு உடுத்தாக்கினார்கள். கொடுத்து வச்சாங்க, கொடுத்து விட்டாங்க. அது என்ன கலருங்க? அது பச்சை கலர். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு சிவப்பு கலரு. சிவப்பு கலரோட ஆடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுத்தாக்கினார்கள். உடுத்திட்ட பொழுது அவர்களுடைய ஹுசைன் ரலியல்லாஹு கழுத்துல முத்தமிட்டார்கள். கழுத்துல முத்தமிட்டார்கள். ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு நெத்தில முத்தமிட்டார்கள். அப்பொழுது ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பச்சை ஆடை உடுத்தி நெத்தில முத்தமிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு கழுத்துல முத்தமிட்டு தண்ணீர் என்ன செய்யுது? வழிபோடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன காரணம் தெரியுமா? பாத்திமா ரலியல்லாஹு தஆலா இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாயகமே ரலியல்லாஹு அவர்களுக்கு முத்தாக்குங்க, அதான் சந்தோஷமா இருக்கீங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு நீங்கள் உடுத்தாக்கிட்ட பொழுது கழுத்தில் முத்தமிட்டீர்கள். அப்பொழுது கண்ணீர், உங்களுடைய கண்ணீர் என்ன செய்யுது? விழுந்தது, அழுதுகிறேன். என்ன விஷயம்? இந்த இறமைகளே, எனக்கு பின்னால் வரக்கூடிய அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது. என்னுடைய ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கருப்பராவிலே மிகப்பெரிய ஒரு யுத்தம் ஏற்பட்டு மாவியாவுடைய அவர்கள் ஆட்கள் மூலமாக கொல்லப்படுவார்கள். அதன் காரணமாக தான் நான் சிவப்பு ஆடையை கொடுத்து அவர்களுடைய ஹுசைன் ரலியல்லாஹு கழுத்தில் முத்தமிட்டேன் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் அறிவிப்பு வந்துவிட்டார். அதே போன்றுதான் முஹர்ரம் மாதத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார். வரலாறு மிகப்பெரிய வரலாறு. ஒவ்வொரு நபிமார்களும் இந்த மாதத்திலே பல்வேறு விஷயங்கள் அவர்களுக்கு நடந்திருக்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வந்த மாதம் முஹர்ரம் மாதம் தான். ஏனைய நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி சபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு திருமணம் முடித்ததும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். இந்த முஹர்ரம் மாதத்தில் பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில் எல்லாரையும் 10வது நாள் நோன்பு பிடிக்க சொல்லிக்கிறார். நம்ம யாராச்சும் நோன்பு அதிகமாக பிடிக்காமா? ரமலான் மாதத்திலேயே அதிகமாக 30 நோன்பு பிடிக்கிறதுங்க. இந்த மாதத்துல ஒரு 2 நோன்பு சொல்லிக்கிறாங்க நபிகள் நாயகம். 9 10. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உகந்த இந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் இருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்தை நாம் எப்படி கையாளுவது? வீண் விளையாட்டுகள் இல்லையா? வேடிக்கைகளையும் குறுகுறுகளையுமா? இல்லை, அல்லாஹ்வுடைய திருவசனத்தை ஓதுவதன் மூலமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேற்கூறிய ஆயத்திலே நான் ஓதி காட்டினேன். அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அல்லாஹ் தஆலா குர்ஆனை கற்றுத் தந்திருக்கிறார். அல்லமஹுல் பயான். நம்முடைய
அவர்களுக்கு அல்லாஹ்தாலா எல்லா உலகத்துல என்னென்ன பெயர் இருக்குது, இந்த உலகத்துல என்னென்ன பெயர்கள் இருக்கிறது, 3 முதல் வெங்காயம் வரை அனைத்து பெயர்களையும் அல்லாஹ்தாலா கற்றுக் கொடுத்தார். அல்லாஹ் பயா அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ்தாலா நம்முடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்படி கற்றுக் கொடுத்தது நமக்கு எத்தனை மொழிகள் தெரியும்? தமிழ் மொழி அல்லது ஆங்கில மொழி. இவன் 2வது 3வது 4 மொழிகள் 5 மொழி தெரியும். அல்லாஹ்தாலா இந்த உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கிறதோ அத்தனை மொழிகளையும் அல்லாஹ்தாலா நம்முடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நம்முடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன முக்கியமான தொழில் என்று தெரியுமா? விவசாயம் செய்வது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களே விவசாயம் செஞ்சு அவர்களே சாப்பிடுவார்கள். ஆதி மனிதராக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆதி தொழில் என்ன தெரியுமா? இந்த விவசாயம் தான். அவர் விவசாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜவுளித்துறை அல்லாஹ் கொடுத்தான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வெவ்வேறு தொழிலை மாற்றிக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நபிமார்களும் சில நபிமார்களும் ஆடு நினைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆடு நினைச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நினைச்சாங்க, ஆடு நினைச்சாங்க. அப்ப அன்புக்குரியவர்களே, பிறவால் அழிக்கப்பட்ட நாள் இந்த மாதம். இந்த மாதம் நைல் நதியை கடந்து வர முடியாம நைல் நதியை கடந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. பிறவால் என்ன செஞ்சா? மூசா போயிட்டாங்கன்னு இவன் அவர்களுடைய கூட்டத்தோட நைல் நதியை செஞ்சுட்டு மூழ்கடிக்கப்பட்டான், அழிந்து போனான். அது என்ன மாசம்? மாதத்திலே அறிவின் விளிம்பிலே இருந்து தற்காத்துக் கொண்டவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் அவர்களுடைய கூட்டத்தார்கள் இவர்கள்னா என்ன செஞ்சாங்க? நோம்பு பிடிச்சாங்க. அதை பார்த்துட்டு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோம்பு அவர்களை விட நம்மதான் முக்கியத்துவம் கொடுக்கிறது. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஏவினார். 10வது நாள் நோம்பு பிடிச்சு அவர்களை விட நாமதான் சிறந்தவர்கள். அவர்கள் பிடிப்பதை விட நம்மளுக்கு உகந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லியவர்களே, இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள், வானமும் பூமியும் சந்திரனும் சூரியனும் இந்த உலகமே படைக்கப்பட்ட முக்கியமான நாள் முஹர்ரம் மாதமாக இருக்கிறது. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்கிறது. திடீர்னு உலகத்துல திடீர்னு கையில மாத்திக்கிட்டாங்க. அவர்கள் ஒவ்வொருவர்களும் என்ன செய்வாங்க? ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கனவுல போயிட்டாங்க. அதை சம்பாதிக்கணும், வீடு கட்டணேன், துறவு வைக்கணும், காடு வைக்கணும், பங்களா வைக்கணும். அல்லது ஒரு மற்ற முஸ்லிம்களாக இருந்தால் நல்லா நம்ம சம்பாதிச்சு அச்சிக்கு போகணும், பரிவாசல் கட்டணு, மதரசா கட்டணு, வீடு கட்டணு, திருமணம் முடிக்கணும். இவ்வாறான ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நோக்கத்தோடு இருந்தார்கள். அவர்களுடைய கரியனை நினைத்து பார்த்தார்களா? உலகத்தில் எத்தனை விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் படைக்கப்பட்டதுன்னா தூள் பயிர்தான் வென்றிருப்பாங்க. கபூர் போயிருப்பாங்க மரதன் மைதானத்துல தூள் பயிர்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் வென்றிருப்பாங்க மரதன் மைதானம். ஒரு அல்லாஹ்வுடைய சீண்டுதல், சின்ன சீண்டுதல், ஒரு செகண்ட் தான். எல்லாம் அப்படியே மூடு கழித்து அப்படி எல்லாரும் நடந்துக்கிறாங்க. அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மாதமாக இருக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு உகந்த மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நற்காரியங்கள் ஏராளமாக இருக்கின்றன. நற்காரியங்களுக்கு என்ன செய்யலாம்? நற்காரியங்கள் கொஞ்சம் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏழைகளை ஆதரிப்பது, முஸ்லிம்களுக்கு என்ன செய்வது? ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுக்கிறது, அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கிறது, அவர்களுடைய துக்கத்திலே என்ன செய்து பங்கு கொள்வது. அன்புகளே, இந்த மாதம் நமக்கு புத்தாண்டு. அந்த புதிய ஆண்டு நம்ம அந்த அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது? வியாபாரங்கள் செய்வது, தண்டனை செய்வது, ஜேசி பேசுவது, அடுத்தவர்களுடைய குறைகள் நிலைகளை சொல்லுவது, இவைகள் எல்லாம் எல்லாத்தையும் அந்த நாடுகள் செஞ்சிருந்தேன். அப்போதான் அந்த வருஷம் ஃபுல்லா நமக்கு அல்லாஹ் வாழ்க்கை செய்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்க
உங்களுடைய மனைவி மக்கள் கொடுங்க. நம்ம மெயினா மனைவி மக்களுக்கு என்ன செய்ய, அந்த அன்னைக்கு நல்லா சந்தோஷமா நீங்க என்ன செய்ய, ஒரு பறவைகள் எல்லாம் வாங்கி கொடுத்து மக்கள் குருகுலமாக இருக்கே, குருகுலமாக கூத்தாடி கும்பலம் செய்யறதில்லை. அந்த அன்னைக்கு நல்லா அல்லாமல் ஒதுக்கிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா கூத்தாடிகளை கொடுத்துக்கிட்டு சந்தோஷமாக நம்ம என்ன செய்யணும், அந்த நாளை நம்ம கழிக்கணும். மீன் வேடிக்கைகளை கழிக்கக்கூடாது. நம்முடைய நம்முடைய மாவட்டத்தை செல்லலாம் அறிவதெல்லாம் அவர்களுடைய முன்மொழிகள் நமக்கு சார்ந்தாக இருக்கிறது. ஏனைய நபிமார்கள் அவர்களுடைய வரலாறுகள் நமக்கு இந்த முஹர்ரம் மாதத்தில் என்னென்னமாக நடந்திருக்கிறது என்பது நபிமார்களுடைய வரலாறுகளும் நமக்கு என்ன செய்யுது, குழந்தைகளாக இருக்கிறார். அதில் என்ன நம்ம எடுத்துக்கொள்ளணும். நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம் சிலர்கள் என்ன செய்யறாங்க, அதெல்லாம் கட்டுக்கதைகள். எதுவும் உலகத்துல தொழிலாளர்கள் யாரும் எந்த அறிஞர்களும் எழுதி வச்சு போக மாட்டாங்க. கட்டுக்கதைகள் என்பது அவர்களால் இட்டு கட்டி பேசுவது. அதெல்லாம் என்ன சொன்னாலும் அதெல்லாம் நபிமார்கள் சொன்னாங்க. நபிமார்கள் எதை சொன்னார்களோ அதைத்தான் உலமாக்கள் சொல்லி கொண்டிருக்கிறார். அதுக்கு தாபீன்கள் அதெல்லாம் சொன்னாங்க, தாபீன்களும் அதைதான் சொன்னாங்க, இமாம்கள் அதான் சொல்லிக்கிறாங்க. அன்புள்ளவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்துல நாம் நல்ல அமல்கள் காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களை ஆக்கி அருள் புரிவானாக. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com